Hi friends, welcome to Cricket 360. இன்னைக்கு ஐபிஎல்லோட 39th கேம் ஆஃப் த சீசன் பிட்வீன் டெல்லி கேபிட்டல்ஸ் vs ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பற்றி ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். இது வரைக்கும் 38 கேம்ஸில் நம்ம 22 கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம், 15 கேம்ஸ் தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு மேட்ச் நோ ரிசல்ட் ஆயிருக்கு. நேற்று நம்ம டபுள் ஹெட்டர் 2 மேட்ச்மே ராங்காக ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். எல்ஐஜி ஜெயிப்பாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணோம், சூப்பர் ஓவர் வரைக்கும் போச்சு. பட் அவங்க சூப்பர் ஓவரோட டாக்டிக்ஸ்னால அந்த மேட்சோட ரிசல்ட் மாறிடுச்சு. இந்த மாதிரி சில மேட்செல்லாம் நம்ம அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி சிஎஸ்கே ஜெயிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம், பட் ஜிடி ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. ஓகே, கமிங் டு திஸ் மேட்ச் ப்ரெடிக்ஷன். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடக்குது. டெல்லி ரீசெண்டாக ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான் பயன்படுத்துகிறாங்க டெல்லியில். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 264 அடித்தாங்க. டே கேம்லேயே அவ்வளோ ஸ்கோர் வந்தது, அதை ஈஸியாக பஞ்சாப் சேஸும் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்சும் டே கேம்லேயே சேஸ் பண்ணுறது ஈஸினா நைட் கேம்லேயும் சேசிங் டீமுக்கு தான் சாதகமாக இருக்கும். எகெயின் 264லாம் எதிர்பார்க்க முடியாது, பட் ஒரு 200 to 220 பிச் நம்ம எதிர்பார்க்கலாம். ரெண்டு டீமையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகும்போது பேட்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு டீமுக்குமே நல்ல பேட்டிங் ஆர்டர் இருக்குது. பட் கண்டிப்பாக ஆர்சிபியோட பேட்டிங் தான் ஸ்லைட்லி ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். பவுலிங் வைஸ் பார்க்க போகும்போது ரெண்டு டீமுக்குமே நல்ல பவுலிங் யூனிட் இருக்குது. பட் லுங்கி நிகிடி விளையாடலைன்னா பாவம், அவருக்கு ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு இன்ஜுரி. அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் இந்த கேம் விளையாடுறது கண்டிப்பாக டவுட்ஃபுல் தான். ஸோ அவர் இல்லாமல் இருக்க போகும்போது டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அது ஒரு செட்பேக்காக தான் நான் பார்க்குறேன். என்ன தான் ஆன் பேப்பர் ரெண்டு டீமோடைய பவுலிங்கும் ஸ்ட்ராங்கராக தெரிஞ்சாலும் ஆர்சிபிக்கு அதுலேயும் ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்குது. ஃபார்ம் வைஸ் பார்க்க போகும்போது ஆர்சிபி 7 கேம்ஸில் 5 வின்ஸ் எடுத்து செகண்ட் ஸ்பாட்டில் இருக்காங்க. டிசி பார்த்திங்கன்னா 7 கேம்ஸில் 3 வின்ஸ் எடுத்து 7th ஸ்பாட்டில் இருக்காங்க. லாஸ்ட் ஒரு ஃபியூ மேட்சஸ் ஜெயிக்கிற மாதிரியே டிசி தோத்துட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் ஃபார்ம் வைஸும் ஆர்சிபி என்ன தான் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சுருந்தாலும் ரீசெண்டாக நடந்த ஆர்சிபி vs டெல்லி மேட்சஸ்லாம் கொஞ்சம் க்ளோஸாக போயிருக்கு. டெல்லி ஓரளவுக்கு அவங்கள டாமினேட்டும் பண்ணியிருக்காங்க. ஈவன் லாஸ்ட் இயர் கப்பு ஜெயிச்ச போகும்போது கூட டெல்லி ஒரு மேட்ச் ஆர்சிபியை ஜெயித்தாங்க. எப்போதுமே நான் லா ஆஃப் ஆவரேஜஸை ரொம்ப நம்புகிறேன். பஞ்சாப்க்கு அது லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஸ்லைட்லி மிஸ் ஆகிடுச்சு. பட் இந்த மேட்ச் ஆர்சிபியை விட அந்த லா ஆஃப் ஆவரேஜஸ் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ ஐ ப்ரெடிக்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் வின்.